சிவவாக்கியர் தனது பாடல்ல குறிப்பிடுவார், கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம்புகா, இறந்தவர் பிழைப்பதில்லை இல்லை இல்லை இல்லை. இதோட வாழ்க்கையோட யதார்த்தத்தை யாருனாலையும் சொல்ல முடியாது. மாட்டிலிருந்து கறந்த பால் மீண்டும் மடியை சென்று அடையாது, அந்த முளையில் சென்று புகாது. பூ உதிர்ந்துருது இல்ல காய் உதிர்ந்துருதுன்னா மரத்துல போய் ஒட்டிக்காது. இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரியே தான் நம்ம உடலை விட்டு உயிர் பிரியும் போது திரும்பியும் அந்த உடலுக்குள் அந்த உயிர் வராது. அப்படி இருக்கையில் கிடைத்த இந்த ஒரு அரும்பெரும் பிறவியை விட்டு விட்டு என்ன செய்ய போகின்றீர்கள்? இந்த நேரத்தில் கூட அந்த நமசிவாயங்கிற பஞ்சாட்சரத்தை சொல்லாம விட்டா நம்ம வாழ்க்கைக்கு வழி பிறப்பது எவ்வாறு? இந்த மாயையிலேயே கிடந்து கிடந்து மீண்டும் பிறப்பெடுத்து அழிய போகின்றீர்களா அப்படிங்கிறத தான் அந்த ஏக்கமா சிவவாக்கியர் ஐயா குறிப்பிடுறாங்க. நம்ம அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன், இந்த பிறப்பு எடுத்து என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும்.